வாங்க மட்டன் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருந்தால் நீங்கள் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 2, தேங்காய் வந்துட்டு மட்டன் குழம்புக்கு எப்பயுமே கம்மியாக போடுங்க, நல்லாயிருக்கும். இஞ்சி, பூண்டு, மல்லி, வரமிளகாய், சீரகம், கசகசா, சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு. நான் மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு பொடி. இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மட்டன் பொடி. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கனமான ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். இப்போது மல்லி, வரமிளகாய் போடுறேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது மல்லி வந்துட்டு நல்லா இந்த ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரணும். காஞ்ச மிளகா வறுக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும். அப்புறமா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதுவும் அவ்வளோதான். நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வருங்க. எடுத்து வச்சுருக்கோம்ல, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இதாகட்டும், வணங்கட்டும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் நேரம். வெங்காயம் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சியும் பூண்டு போட்டு நல்லா ஒரு வணக்கி விடுங்க. அது நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை போடுங்க. தேங்காய் வந்துட்டு எப்பயுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டால் குழம்பு சீக்கிரமாக கெடாது. இப்போது நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுற வரைக்கும் விட்டுறலாம். இது ரோஸ்ட் பண்ணி இருக்கிறதெல்லாம் ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டனில் கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு, சீரகம், மிளகு, கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். வெடித்து வந்தோடனே கருவேப்பிலை போடுங்க. இங்கே நான் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு. இப்போ அதை போடுறேன். நல்லா வணக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த 1/2 kg மட்டனை போடுறேன். போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுங்க. நல்லா வணங்கணும். இப்போ மட்டன் நல்லா வணங்கட்டும் கொஞ்சம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வேகட்டும். மட்டன் வந்துட்டு அந்த தண்ணி வருதுல்ல, அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வேகணும். அப்போ தான் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், கேஸ்கட் போடாமல்
விசிலும் போடக்கூடாது, ரெண்டுமே போடாமல் வந்துட்டு வைங்க. ஒரு 5 to 10 minutes சும்மா மூடி வைங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா அந்த தண்ணி விட்டு நல்லா கொதிக்குது இல்லையா, நல்லா ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் நல்லா இதாகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணியே வச்சு நல்லா வேக வைங்க. ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மட்டன் பவுடர் ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை ஊற்றுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். போட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும், இவ்வளோ திக்காக இருக்கணும். அதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போடுறேன். மிக்ஸ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணி வச்சிடலாம். வாங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் மட்டன் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. மேலே கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான சூப்பர் அண்ட் சிம்பிள் டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு. பிடிச்சிருந்தா கீழே தெரிகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.